ரேஷன் மட்டும் போவோம், அந்த எஸ்பி ஆஃபீஸில் மனு கொடுத்தேன் இல்லைங்க மேம், அதுக்கு மட்டும் ரிப்ளை பண்ணி திருப்பி எழுதி கொடுத்துட்டு போ லெட்ரு அப்படின்னு மட்டும் எழுதி வாங்கிக்கின்னு அனுப்பிச்சிடுவாங்க. என்ன எழுதி வாங்கிப்பாங்க? எங்களால் எந்த தொந்தரவும் இல்லைன்னு சொல்லிட்டு அது மாதிரி எழுதி வாங்கினாங்க மேம். அவங்க அந்த பையனாலையும் தொந்தரவு இல்லைன்னு அதுவும் ஒரு லெட்ரு வாங்கினாங்க மேம். ஒரு டைம் மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்கிறியான்னு கூப்பிட்டு ஸ்டேஷனில் கேட்டாங்க மேம். நான் பண்ணி வைக்கிறேன்னு கூட சொல்லிட்டு வந்தேன் மேம். அந்த பையனுக்கா? அந்த பையன் வந்து நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாங்க மேம். அவங்க இப்படி ஒரு தப்பு நடந்தது, அவன் வந்து கட்டாயப்படுத்தி பண்ணியிருக்கான்னா அவனையே கல்யாணம் பண்ணி வச்சா அவ எப்படி நல்லா இருப்பா? இப்போ தாலி இல்லாத இப்போ குழந்தை நாங்கள் ஊர் உலகத்துக்கு குழந்தை இப்போ இட்டுன்னு வரான்னா அம்மான்னு கூப்பிடும்போது என்ன அந்த பொண்ணு அம்மான்னு கூப்பிடுது அப்படின்றாங்க மேம். எங்களுக்கு எவ்வளோ ரொம்ப தலைப்பக்கி வாங்கிட்டேன் மேம். எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணிட்டு 5 நாள் தான் ஆகுது. அசிங்கமாக போயிடுச்சு மேம். எனக்கு அங்கே நாங்கள் துறப்பாலே இருந்தால் கூட கஷ்டப்பட்டு வந்துருப்போம். அங்கே வீட்டாண்டு இட்டுன்னு போய் விட்டு இந்தமாரி அசிங்கத்துக்கு வர வச்சுட்டேன். 16, 17 வயசுல அந்த குழந்தை பெற்றுக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கும்.